அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, இந்த மாதம் 21ஆம் தேதி முதல் அடுத்த மே மாதம் 15ஆம் தேதி வரையிலும் சுக்கிர பகவான் ரிஷப ராசியிலே சஞ்சரிக்கவிருக்கின்றார். ரிஷப ராசி சுக்கிர பகவானுக்கு சொந்த வீடு. அங்கே ரிஷப ராசியிலே சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். அவ்வாறு கோச்சாரத்திலே நிகழ்கால கிரகங்கள் நகர்விலே இந்த சுக்கிர பகவான் தன் சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சி பலம் பெறுவதனாலே ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அது மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கக்கூடிய காலமாகும். வருகின்ற 21ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் மே மாதம் 15ஆம் தேதி வரையிலும் இந்த காலகட்டத்திலே ரிஷபராசியிலே சுக்கிர பகவான் சஞ்சரிப்பதனாலே ரிஷபராசியை சார்ந்த அன்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். பண வரவு அவர்களுக்கு அதிகமாகும். பண வரவு செலவு அதிகமாகும். பொருள் இருப்பு, பண இருப்பு அதிகமாகும். இந்த காலகட்டத்திலே பண இருப்பு அதிகமாகும். பொருளாதார முன்னேற்றம் காண்பார்கள். அதே சமயத்திலே புது சொத்து வாங்குவார்கள். புதிய சொத்துகள் வாங்குவார்கள். மேலும் இவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே இவர்கள் தற்போது இருக்கக்கூடிய பதவியை விட உயர் பதவி பெறுவார்கள். இந்த ரிஷபராசியை சார்ந்த அன்பர்கள் இந்த மாதம் 21ஆம் தேதி முதல் அடுத்த மே மாதம் 15ஆம் தேதி வரையிலும் ரிஷபராசியிலே சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்திலே இவர்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இவர்களுக்கு கலை உணர்வு அதிகமாகும். நுண்ணிய ஆர்வம், எல்லாவற்றிலும் கலை உணர்வு அதிகமாகும். இவருடைய தேஜஸ் கூடும். அழகு அதிகமாகும். இவர்களுக்கு காதல் விஷயங்களிலே மற்றும் திருமண விஷயங்களிலே ஆர்வம் அதிகமாகும். கலை உணர்வு அதிகமாகும். அழகு மிளிரும். காதல் விஷயங்களிலும் திருமண விஷயங்களிலும் இவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இந்த ரிஷபராசி சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே குடும்பத்தில் மகிழ்ச்சி உயரும், அதிகரிக்கும். குடும்பத்திலே எல்லோரும் மிக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். குடும்பத்தில் இன்பம் தாண்டவமாடும், மகிழ்ச்சி தாண்டவமாகும். குடும்பமே லக்ஷ்மி கடாட்சமாக திகழும். எல்லோரும் சந்தோஷமாக இன்பமாக இருப்பார்கள். ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக அன்பு பாராட்டி குடும்பமே மகிழ்ச்சியில் தத்தளிக்கும். இந்த காலகட்டம் இந்த ரிஷப ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அதீத யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாகும். அதீத யோகம் என்றால் மிதமிஞ்சிய அளவுக்கு அதிகமான யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாகும். இந்த ரிஷபராசியிலே சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்ற இந்த மாதம் 21ஆம் தேதி முதல் அடுத்த மே மாதம் 15ஆம் தேதி வரையிலும் சுகபோகம் அதிகரிக்கும். எல்லா சுகங்களும் அனுபவிப்பார்கள். எல்லா வகையான போகங்களையும் அனுபவிப்பார்கள். எல்லா இன்பத்தையும் இவர்கள் அனுபவிப்பார்கள். உடல் சுகம், மனச்சுகம் இவையெல்லாம் சிறப்பான முறையிலே இந்த ரிஷபராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள். சுகபோகம் இவர்களுக்கு அதிகமாகும். இவர்கள் பார்க்கக்கூடிய தொழிலிலே வளம் உயரும். தொழில் சிறக்கும். தொழில் வளம் அதிகமாகும். சுக்கிரன் என்றாலே அழகு, கலை. அந்த அழகு கலை சம்பந்தப்பட்ட ஆடைகள், புது புது ஆடைகள் வாங்குவார்கள். புது புது ஆடைகள் வாங்கி அணிந்து மகிழ்வார்கள். அழகு மிளிரத்து உலாவுவார்கள். இவர்கள் புது ஆபரணங்கள் வாங்குவார்கள்.
புது புது ஆபரணங்கள் வாங்கி அணிந்து மகிழ்ந்திருப்பார்கள் இந்த ரிஷப ராசியை சார்ந்த அன்பர்கள். மேலும் திருமண காரியங்களிலே மிகவும் அக்கறையாக இருப்பார்கள். திருமண காரியங்களிலே இவர்கள் வெற்றி காண்பார்கள். இந்த ரிஷப ராசியை சார்ந்த அன்பர்கள் இந்த மாதம் 21ஆம் தேதி முதல் அடுத்த மே மாதம் 15ஆம் தேதி வரையிலும் சுக்கிர பகவான் ரிஷபராசியிலே சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கும் சொந்தக்காரர் ஆவார். ரிஷபத்திற்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவான், துலாம் ராசிக்கு சொந்தக்காரரும் சுக்கிர பகவான். ஆகவே துலாம் ராசிக்கும் அதிபதியாகிய சொந்தக்காரராகிய இந்த சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீடாகிய இன்னொரு வீடாகிய ரிஷபத்திலே வந்து ஆட்சி பலம் பெறுகின்றார். அவ்வாறு துலாம் ராசிக்கும் சொந்தக்காரராகிய இந்த சுக்கிர பகவான் ரிஷபராசிக்கும் வந்து ஆட்சி பலம் பெறுவதனாலே துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த சுக்கிர பகவான் ரிஷபராசியிலே சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டத்திலே, அதாவது இந்த மாதம் 21ஆம் தேதி முதல் அடுத்த மே மாதம் 15ஆம் தேதி வரையிலும் இந்த ரிஷபராசியிலே சுக்கிரன் சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டத்திலே துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து 8ஆம் இடமாகிய தன் சொந்த வீட்டிலே சஞ்சரிப்பதனாலே துலாத்திலிருந்து ரிஷபம் 8வது வீடு ஆகும். துலாம் ராசிக்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் 8ஆம் வீட்டிலேயும் தன் சொந்த வீட்டிலே சஞ்சரிப்பதனாலே இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே சுப செலவுகள் அதிகமாகும். செலவுகளாகும், ஆனால் அது சுப செலவுகளாக இருக்கும். கோயிலுக்கு செலவழிப்பது, அன்னதானம் செய்வது, கோவில் கும்பாபிஷேகம் நடத்துவது, திருமண செலவுகள், வளைகாப்பு செலவுகள், குழந்தை பேறு செலவுகள், இது போன்ற சுப செலவுகள் இவர்களுக்கு இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அதிகமாக நடக்கும். அதே சமயத்திலே சுகபோகமும் அதிகமாகும். எல்லா வகையான சுகங்களும் எல்லா வகையான போகங்களும் இவர்களுக்கு கிடைக்கும். சுகபோகம் கிடைக்கும் இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு. அவர்களுக்கு மறைமுகமான பண வரவு கிடைக்கும். இந்த துலாம் ராசி சார்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் 21ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் மே மாதம் 15ஆம் தேதி வரையிலும் ரிஷபத்திலே சஞ்சரிக்கின்ற சுக்கிரன் சொந்த வீட்டிலே சஞ்சரிக்கின்ற அந்த பலனாலே இந்த துலாம் ராசி சார்ந்த அன்பர்களுக்கு மறைமுக பண வரவு அதிகமாகும் இருக்கும். இந்த காலகட்டத்திலே சுப செலவுகளாகும், சுகபோகம் அனுபவிப்பார்கள், மறைமுக பண வரவு இருக்கும். அதே சமயத்திலே 8ஆம் இடத்திலே இந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுவதனாலே இந்த துலாம் ராசி சார்ந்த அன்பர்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இவ்வாறாக சுக்கிரன் இடப்பெயர்ச்சியினாலே இந்த மாதம் 21 முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரையிலும் நிகழ்விருக்கின்ற இந்த சுக்கிரன் இடப்பெயர்ச்சியினாலே ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சியினாலே ரிஷபராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கவிருக்கின்றன என்பதை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.